யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த எண்களை உங்கள் உள்ளங்கையில் எழுதி வைத்தால், தினமும் இரவு படுக்க போகும் பொழுது உங்களுடைய உள்ளங்கையில் இந்த எண்களை எழுதி வைத்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். இது ஒரு பிரபஞ்ச ரகசியம். அந்த எண்கள் எது பார்க்கலாங்களா? முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுவோம். இதில் இருக்கிற உண்மையான விஷயம் என்ன, இதில் இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்ச ரகசிய எண்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அது என்ன பிரபஞ்ச ரகசியம்? பிரபஞ்சம் சில எண்களை நமக்காக தருகிறது. அது என்ன எண்கள்? பஞ்சபூத சக்தி அப்படின்றது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூத சக்தி நம்மளுடைய கைகளில் இருக்கிறது, கை விரல்களில் இருக்கிறது. அந்த விரல்களை தாங்கி நிற்கும் உள்ளங்கை, அந்த உள்ளங்கையில் நாம் சில நமக்கு ஒத்து வரக்கூடிய, நமக்கு லக்கான, நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய எண்களை தினமும் படுப்பதற்கு முன்னால், நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதை எழுதி வச்சுள்ள கையில, வலது அல்லது இடது எந்த கையில வேணாலும் எழுதி வைக்கலாம். எழுதி வச்சா நிச்சயமாக நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். இது உண்மையான விஷயம், ஒரு பக்கா சயின்ஸ் இது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது நம்மளுடைய கைகளில் இருக்கிறது. அபரிவிதமான மேக்னெட் பவர் கைகளில் இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் கைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. கைகள் வச்சு தான் எல்லாமே நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். கைகளை வச்சு நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மை கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ கைகளில் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா, 5 விரல்களையும் பஞ்சபூத சக்திகள் இருக்கின்றன. ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கின்றன. அப்போ அந்த பஞ்சபூத சக்தியை தாங்கி இருக்கின்ற உள்ளங்கைகளில் நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் தொடர்பு அந்த உள்ளங்கையில் இருக்குது. அங்கே நாம எழுதி வைக்கிற ஒவ்வொரு விஷயமும், அதாவது நாம என்ன பண்றோம், நம்ம ஒரு நம்பரை தான் எழுதுறோம். அந்த நம்பர் நமக்கு லக்கான நம்பர், நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய, நல்ல நமக்கு ஒத்து வரக்கூடிய நம்பர் எழுதி வைக்கிறோம். அந்த நம்பர் எழுதி வைக்கும் பொழுது நமக்கு அந்த மிராக்கல் நடக்குது. புரியுதுங்களா? நம்ம நினைச்ச காரியங்களை நடத்தி காட்டுது. அப்போ என்னன்னா, இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்க. இந்த உள்ளங்கைக்கும் ஆழ்மனதிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த ஆழ்மனதிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ளங்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. புரியுதுங்களா? அபரிதமான சக்திகள் நம்மளுடைய 5 விரல்களில் இருக்கும் பொழுது, அந்த 5 விரல்களை தாங்கி நிற்கின்ற இந்த உள்ளங்கையில் நாம் எழுதுகின்ற விஷயங்கள் நம்மளுடைய ஆழ்மனதில் எழுதுகின்ற சப்கான்சியஸ் மைண்ட்ல எழுதுற மாதிரி இருக்கும். அது என்னன்னா, எங்க பதிவாகும்? சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகி அதனுடைய கிரக சக்தி, அதனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த நம்ம என்ன நினைச்சோமோ அந்த எண்ணங்கள் நமக்கு ஈடேற தொடங்கும். அது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? எல்லாத்திற்கும் இந்த மனம்தான் காரணம். இந்த பிரபஞ்சத்தை ஈர்த்து நமக்கு அந்த சக்தியை கொடுக்குது. அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? நமக்கு லக்கான நம்பரை இந்த உள்ளங்கையில எழுதணும். இதுதான் அந்த உண்மையான பிரபஞ்ச ரகசிய அறிவியல், சயின்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்தது போக முடியும். இப்போ ஒவ்வொரு தேதியில பிறந்தவங்களுக்கும் என்ன அந்த மாதிரியான லக்கான நம்பர் நாம வலது அல்லது இடது கையில படுக்க போறதுக்கு முன்னாடி எழுதி வைக்கணும். காலையில எழுந்திரிச்ச உடனே இதையே பார்த்துட்டு அப்படியே நீங்க கை கழுவிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஒரு 48 நாட்கள் அல்லனா ஒரு 108 நாட்கள் தினமும் இதை செய்யணும்.
ஓகேங்களா? இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ அதனால இது தாராளமாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு அதுக்குள்ளே நடந்துடும் கண்டிப்பாக. அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உணர்ந்து நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது சாத்தியம், நிச்சயமாக நடக்கும். அதனால இது நீங்கள் கண்டிப்பாக இதை நம்பி செய்யலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நான் சொல்கிற அந்த நம்பரை உங்கள் உள்ளங்கையில் எழுதிட்டு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு படுத்துருங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லா கழுவிடுங்க. ஓகேங்களா? தினமும் இது மாதிரி 48 நாள், குறைந்தது 48 நாள் செய்யுங்க. இது வந்து இடையிலே ஒருத்தருக்கு வந்து 7 நாள்லேயே பலன் தெரிய ஆரம்பிக்கும், ஒருத்தருக்கு 18 நாள் தெரியும், ஒருத்தருக்கு 27 நாள் தெரியும். இப்படி நாட்கள் அப்பன் டிபெண்ட் அவங்களுடைய கிரக அமைப்பை பொறுத்து மாறுபடலாம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடலாம். ஒருத்தருக்கு 50 நாள் ஆகும், ஒருத்தருக்கு 5 நாளில் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக வந்து தான் ஆகும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அங்கே அந்த பிரபஞ்ச ரகசியம் என்பது. அந்த பிரபஞ்ச ரகசிய எண்கள் உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் எழுதும் பொழுது இதெல்லாம் நடக்கும். சரி, இப்போ அந்த நம்பர் என்ன, அந்த பிரபஞ்ச ரகசிய நம்பர் என்ன, இன்னென்ன தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் என்னென்ன நம்பர் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 22ஆம் நம்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பிரபஞ்ச ரகசிய எண்ணாக இருக்கிறது. 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 7, 25 இந்த 2 நம்பரும் 7, 25 இந்த 2 நம்பரும் பிரபஞ்ச ரகசிய எண்ணாக இருக்கிறது. 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 9, 27 இந்த 2 நம்பரும், அதாவது 9, 27 இந்த 2 நம்பரும் பிரபஞ்ச ரகசிய எண்களாக இருக்கிறது. இதை நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் நீங்கள் எழுதி வைக்கணும். ஸோ அடுத்தது 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்ச ரகசிய எண் எது அப்படின்னா 1, 10, 19 இந்த நம்பர்ஸ் தான் அவங்களுக்கு பிரபஞ்ச ரகசிய எண்கள். அப்போ இந்த நம்பர்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு படுங்க, காலையில் இதை கழுவிடுங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு பிரபஞ்ச ரகசிய எண் எது அப்படின்னா 9, 27 இந்த 2 நம்பரும் தான் இவங்களுக்கு பிரபஞ்ச ரகசிய எண்கள். இதை நீங்கள் தினமும் உள்ளங்கையில் இரவு படுக்க போகும்போது எழுதிட்டு படுங்க, காலையில் கழுவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். அடுத்தது 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு பிரபஞ்ச ரகசிய எண் எது அப்படின்னா இவங்களுக்கும் முக்கியமான நம்பர் அப்படின்னு சொன்னால் அதே 9, 27 இந்த எண்கள் இவங்களுக்கும் இலக்க கொடுக்கும். அடுத்தது இந்த எண்ணோட அடுத்த இன்னொரு நம்பர் இருக்குது, அது 5, 14, 23 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த 5 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் எழுதி வைங்க. 9, 27 இல்லைன்னா 5, 14, 23 இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் எழுதி வைங்க, கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அடுத்தது 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு பிரபஞ்ச ரகசிய எண் எது, உங்களுடைய உள்ளங்கையில் எழுதக்கூடிய அந்த எண் உங்களுக்கு 2, 11, 20, 29 இந்த 4 எண்களில் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். 2, 11, 20, 29 ஸோ இந்த 4 எண்களில் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்கும், நீங்கள் நினைச்சது உங்களுக்கு நடக்கும். அடுத்தது 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்ச ரகசிய நம்பர் என்ன என்று தெரிய வேண்டாமா? உங்களுக்கு வந்து 5, 14, 23 இந்த நம்பர் தாங்க உங்களுக்கு பிரபஞ்ச ரகசிய நம்பர். இதுதான் நீங்கள் இரவில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிட்டு படுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து உள்ளங்கையில் எழுதுங்க. அடுத்தது 9, 18, 27 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு
பிரபஞ்ச ரகசிய எண் என்ன அப்படின்னா உங்களுக்கு 5, 14, 23. இது உங்களுக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கும் எண். இந்த எண்களை தான் நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் எழுதிட்டு படுக்கணும். ஓகேங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கலாம், அப்புறம் உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். ஸோ இது எவ்வளோ நாள் எழுதணும் அப்படின்னா குறைந்தது 48 நாள் எழுதி தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். 108 நாட்கள் வரைக்கும் எழுதுனா இன்னும் சிறப்பு. எழுதுங்க. புரியுதுங்களா? காசா பணமாக எழுதுறதுக்கு என்னங்க, படுக்கும்போது எழுதுகிறோம். ஸோ அது அந்த ஆற்றல் நமக்கு வரும். நீங்கள் உணர்வீங்க, கண்டிப்பாக உணர்வீங்க. ஏதோ சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு சயின்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரபஞ்ச ரகசிய எண்களை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்ச விஷயங்களை எப்படியெல்லாம் அடையிறது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு இது ஒரு வகையான ஏஞ்சல் பவரை கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். பட் ஏஞ்சல் நம்பர்ன்றது அது வேறு மாதிரி இருக்கும். பட் அந்த பவர், அந்த சக்தி இதுக்கு ஒரு இருக்குது. அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.